வாழ்க்கை ஒரு தோட்டப்பாதை போலத்தான் ஆரம்பித்தது. காலை நேர சூரியன் மெதுவாக என் முகத்தை தொட்டது. அந்த ஒளியில் நான் நடந்த பாதை முழுக்க பசுமை. இருபுறமும் மலர்கள், சிவப்பு, மஞ்சள், நீலம், எல்லாம் என் வாழ்க்கையின் அந்த தருணங்களைப் போல இருந்தது. வீட்டு முன் அம்மா ஊர்த்தி வைத்த தண்ணீரின் மணம், அப்பா வாசித்த செய்தித்தாளின் சலசலப்பு, சின்ன சின்ன சண்டைகள், இவை எல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கையின் இனிய சத்தங்கள். நான் அப்போது நம்பியது ஒன்றுதான், வாழ்க்கை நல்லதுதான், எல்லாருக்கும் அது நல்லதுதான். கல்லூரி போகும் பேருந்து வழி கூட அந்த தோட்டப்பாதையைப் போலத்தான் இருந்தது. நண்பர்கள் சிரிப்பு, டீக்கடையில் கிடைக்கும் 5 ரூபாய் டீ, மழை பெய்யும்போது பஸ் கண்ணாடியில் வழியும் தண்ணீர், அந்த சிறிய விஷயங்களே பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த நாட்களில் நான் எதையும் பயப்படவில்லை. எதிர்காலம், அது கூட ஒரு பூந்தோட்டம் போலத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனா ஒரு நாள் டீக்கடையில் சிரித்து கொண்டிருந்த நண்பர்கள் இப்போது என் அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்த மாதிரி தோன்றினார்கள். ஒரு நாளில் தோட்டம் மாறவில்லை. ஆனா தினமும் ஒரு ஒரு மலர் உதிர்ந்தது. நான் வேலை தேட ஆரம்பித்தேன். கல்லூரி முடிந்ததும் கனவு வேலை கிடைக்கும் என்று நினைத்தவன் இப்போது எந்த வேலை கிடைத்தாலும் போதும் என்ற நிலைக்கு வந்தேன். சென்னை வெயிலில் நடந்து கொண்டே இன்டர்வியூக்கள் போனேன். இந்த வெயில் அது சாதாரண வெயில் இல்ல. அது என் உள்ளே இருந்த நம்பிக்கையே உலர வைக்கும் மாதிரி இருந்தது. ஒரு நாள் பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோதுதான் உணர்ந்தேன், நான் நடந்து கொண்டிருப்பது இனி தோட்டப்பாதை இல்லை, இது பாலைவனம். சுற்றிலும் மக்கள் இருந்தார்கள், நாளும் யாரும் என்னை பார்க்கவில்லை. எல்லாரும் தங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் இருந்தார்கள். நான் மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தேன், ஒரு பயணி மாதிரி. வீட்டுக்கு வந்ததும் அம்மா கேட்டாள், எப்படி போனது? நான் சிரித்தேன். அந்த சிரிப்பு உண்மையில்லை என்று அவளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாள்கள் கடந்தன. வேலை கிடைக்கவில்லை. நண்பர்கள் சிலர் வெளிநாடு போனார்கள், சிலர் நல்ல சம்பளத்தில் செட்டில் ஆனார்கள். நான் மட்டும் இன்னும் அந்த பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு மாலை, அந்த இரவு நான் தூங்க முடியவில்லை. வாழ்க்கை என்னை ஏன் இப்படி மாற்றுகிறது என்று யோசித்தேன். அப்போதான் ஒரு பதில் வந்தது, நீ இன்னும் மலராக இருக்க முயற்சி செய்கிறாய். ஆனால் இந்த நிலம் பாலைவனம், இங்கே மலர்கள் வளராது. அடுத்த நாள் காலை நான் வேற மாதிரி எழுந்தேன். வேலை தேடுவதை நிறுத்தவில்லை, ஆனால் எதிர்பார்ப்பை மாற்றினேன். நான் மெதுவாக பழக ஆரம்பித்தேன், இந்த வெயிலோடு, இந்த தனிமையோடு, இந்த அமைதியோடு. நான் பேசாத நாள்கள் அதிகமானது, ஆனால் உள்ளே ஒரு வலிமை உருவாக ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு சிறிய வேலை கிடைத்தது. சம்பளம் குறைவு, ஆனாலும் அது எனக்கு ஒரு தண்ணீர் துளி மாதிரி இருந்தது. நான் அதை பிடிச்சு வைத்தேன். நாள்கள் கடந்து நான் அந்த வேலைக்கு பழகினேன். வெயில் இன்னும் இருந்தது, ஆனால் அது இப்போது என்னை எரிக்கவில்லை. நான் அதற்கு பழகிவிட்டேன். ஒரு நாள் பழைய நண்பர் ஒருவன் என்னை பார்த்து சொன்னான், நீ ரொம்ப மாறிட்டே, முன்னாடி இருந்த அந்த சாஃப்ட் ஃபீல் இல்லை. நான் சிரித்தேன். அவன் சொன்னது உண்மைதான். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒன்று இருந்தது, நான் மாறவில்லை. நான் வளர்ந்தேன். முன்னாடி நான் ஒரு மலர், இப்போது நான் ஒரு காக்டஸ். காக்டஸ் அது அழகாக இருக்காது, யாரும் அதை பூத்தோட்டத்தில் வைத்து ரசிக்க மாட்டார்கள். ஆனால் அது உயிர் வாழும். எவ்வளவு வெயில் இருந்தாலும், எவ்வளவு தண்ணீர் இல்லை என்றாலும் அது தாங்கும். ஒரு நாள் மாலை, அந்த சிவப்பு வெளிச்சம் பாலைவனத்தை ஒரு அழகான நிறத்தில் மாற்றியது. அந்த நேரம் நான் உணர்ந்தேன், இந்த பாலைவனமும் அழகுதான், நீ அதை ஏற்றுக்கொண்டால். வாழ்க்கை என்னை தோட்டத்திலிருந்து பாலைவனத்திற்கு கொண்டு வந்தது. ஆனால் அது என்னை உடைக்கவில்லை, அது என்னை மாற்றியது. ஒரு மலரிலிருந்து ஒரு காக்டஸாக. இப்போது யாரும் என்னை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நான் என்னை எதிர்பார்க்கிறேன். ஒரு நாள் மழை வரலாம், அல்லது வராமல் போகலாம். ஆனால் நான் காத்திருக்க மாட்டேன், ஏனென்றால் நான் இப்போது வாழ கற்றுக்கொண்டேன். வெயிலில் ஒரு தோட்டமாக இருந்தாலும் நடக்க வேண்டியது நம்மால்தான். நான் நடக்கிறேன்.